இந்த கையை பிடிக்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அக்காக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு கதிர். நீயும் நானும் மீட் பண்ணி இப்படி பேசுறோன்னு தெரிஞ்சா அக்கா எவ்வளவு வருத்தப்படுவா. நமக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த அக்கா ரொம்ப போராடி இருக்கா. இப்போ நம்ம டர்ன். நம்ம அக்காக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் கதிர். அகிலா, நான் அப்பவும் சரி இப்பவும் சரி உன்னை பார்க்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா அந்த கதிருக்கு சுத்தமா மெச்சூரிட்டியே இல்லை. நீ கிடைக்க மாட்டியோன்னு பயத்தில் அப்படிலாம் பண்ணிட்டான். ஆனா இப்போ நான் அப்படி இல்லை. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. மெச்சூரிட்டி இருக்கு, என் பொறுப்பு என்னன்னு எனக்கு புரிதல் இருக்கு. இப்போ நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது சந்தோஷமா தான். நிச்சயமா உன்னையோ அண்ணியையோ கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை பார்க்காம மட்டும் என்னால் இருக்க முடியாது. ஆனா அதுக்காக உன் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டேன். என் லட்சியத்துல நான் தெளிவா இருக்கேன். அதை தூண்டுற சக்தியே நீ தான். கண்டிப்பா நான் லைஃப்ல ஜெயிப்பேன், உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். திருட்டு போன உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதில்ல, நீ வா போலாம். ஏய், பொறுப்பான புருஷனா எப்படி நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன், அதே மாதிரி பொண்டாட்டின்ற பொறுப்பை நீயும் நிறைவேற்றிருப்போ. அதே பொண்டாட்டிங்கிற உரிமையில தானே நான் உன்னை அடிச்சேன். வேணா இப்பவே ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொடுக்கவா? வேணாம் வேணாம் வேணாம், வாங்கினதே போதும். போலாமா? போ. ஹலோ மிஸ்டர் செல்வம், என்ன அப்படி டீப் திங்கிங்? எப்ப வந்தமா? பொண்டாட்டி ரூம்குள்ள வந்தது கூட தெரியாம மீனெல்லாம் லவ் பண்ற பாத்துட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல மகா, கண்ணு தான் மீனை பாத்துட்டு இருக்கு. ஆனா மண்டைக்குள்ள அம்மா பேசினதான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா பேசுறதெல்லாம் கண்டுக்காத மகா. இந்த காதல வாங்கி அந்த காதல விடுன்னு சொல்லுவாரே என் புருஷன், அவரை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? எந்த விஷயத்தையும் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அத நினைச்சாதான் இன்னும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எத்தனை பேருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இயல்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு நமக்கு மட்டும் ஏன் இவ்ளோ போராட்டம், இவ்ளோ சோதனை? இல்லங்க, நமக்கு மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கல்ல எவ்ளோ பேரு எப்படி எப்படி வலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. குழந்தை இல்லைங்கிறதுக்காக வாழ்க்கையே இல்லாம ஆயிடுமோன்னு பயமும் பதட்டமும் எத்தனை பேரோட கண்ணுல நம்ம பார்த்தோம். குழந்தை பொறுக்கிறது மட்டும் இல்லைங்க, குழந்தை பொறுக்கலனாலும் அதுவும் இயற்கை தானே. அது ஏதோ பெரிய குற்றம் மாதிரியும், குழந்தை இல்லாதவங்கலாம் ஏதோ தீண்டத்தகாதவங்க மாதிரியும், இந்த சமுதாயத்துல வாழவே தகுதி இல்லாதவங்க மாதிரியும் ஏன் தான் இந்த சமூகம் இப்படி நடத்துதோ? எனக்கு தெரிஞ்ச ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு இல்லாம இருக்கிறது இந்த ஒரு விஷயத்துலதான் நினைக்கிறேன். குழந்தை இல்லாத பெண்ணை யோசிக்காம தயங்காம அவமானப்படுத்துற இந்த சமூகம் இவெல்லாம் ஆம்பளையே இல்லைன்னு ஆம்பளையும் சேர்த்துதானே பேசுது. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கஷ்டம் இல்லவே இல்லைங்க. அத்தை குழந்தை இல்லைன்னு சொல்றதுல கூட அக்கறை தானங்க நிறைய இருக்கு. நம்ம ஹாப்பியா இருந்தாலே சீக்கிரமே அத்தை கையில ஒரு பேரனோ பேத்தியோ கொடுத்துடலாம். ரெண்டும் சேர்த்து கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாங்களா உங்க அத்தை? ஓஹோ, பொண்டாட்டி வெளியே போயிட்டு வராளே டயர்டா இருப்பாளேன்னு ஒரு பொறுப்பு இல்ல? வெளியில போயிட்டு வரவளுக்கு ஒரு சும்மா தண்ணி குடுக்கணும்னு அக்கறை இல்ல உங்களுக்கு? இதுல ரெட்ட புள்ள வேணுமா? பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு மட்டும் பொறுப்பு இருக்கா? தோ ஒரு ஆம்பளை வெளியில போனா பொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வருவான்ல. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டனே. நானும் தான் சொன்னேன் மல்லிகை பூவும் அல்வாவும் வேணும்னு. வாங்கிட்டு வந்தியா? பாருடா என்ன பில்டப் பலமா இருக்கு. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தியா? போங்க, நான் போனோம். போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. இந்தா இந்தாங்க. என்ன சிரிப்பு? நீங்க மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? நாங்க பண்ண மாட்டோமா? அதுக்காக இப்படியா?
நாங்க நினைச்சா இதுக்கு மேலேயும் போவோம். முதல்ல பிடிங்க. ஏய், என்ன அதுக்குள்ள அவசரம்? பூக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? அல்வாவை அப்படியே முழுங்கண்டுமா? ஆமால்ல. சாப்பிட்டுறாமா? சாரி மகா. என்ன ஆமா இல்ல? சாரி மகா. சரி, திரும்ப நானே பூ வச்சு விடுறேன். ஓ, நாங்க காசை கொடுத்து கஷ்டப்பட்டு காத்திருந்து பூ வாங்கிட்டு வருவோமா? நீங்க வச்சு விட்டுருவீங்களா? அப்புறம் கைய நீட்டுங்க. இது நல்லா இருக்கே. மகா, என்ன பண்ற? அம்மா கூப்பிட்டா என்ன பண்றது? 10 மாசம் வெயிட் பண்ண சொல்லுங்க. இப்ப 2 நாளைக்கு லீவ்னு சொல்லுங்க. ஏய். இல்ல, இது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. ச்சே, கனவா? ஐஷோபா, ஒரு நிமிஷம் நிஜம் மாதிரியே இருந்துச்சு. நல்ல வேலை. அஸ்வின் மட்டும் இன்னைக்கு வரலனா நம்ம கனவுல பார்த்ததுதான் நிஜத்துல நடந்திருக்கும். ச்சே, பாவம், எனக்காக சண்டை போட்டு அவன் கையிலலாம் அடிபட்டுருச்சு. எப்படி வலியில துடிச்சிருக்கான். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் நான் கூப்பிடாமலே ஓடி வந்திருக்கான். அவன்கிட்ட பேச அவனோட நம்பர் கூட இல்ல. ச்சே, இதுக்கு முன்னாடியாவது கேட்டு அஸ்வின் நம்பர் வாங்கியிருக்கணும். இப்ப என்ன பண்றது? எப்படி அவன்கிட்ட பேசுறது? இப்படி நம்பரும் இல்ல. எப்படி அவன்கிட்ட பேசுறது? திவ்யா